அரசியல் அது இதெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்களேங்குவாரு. ரஜினியோட ஹேட்ரிக் இன்னொருத்த முடியடிச்சுட்டான்னு சொன்ன சரி, அவர் களத்தில் அவர் தான் சிக்ஸர் போடுவார். எப்படி இருக்கு தலைவருடைய பட ஆடியோ லான்ச், என்ன பேச போறாரு சார்? இது நான் பார்க்குற 3வது ஆடியோ லான்ச் சார். நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளோ இது பண்ணால் கூட கஷ்டப்பட்டு கூட நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார். இவர் இந்த ஸ்பீச் கேட்டாலுமே இன்னும் அடுத்த படம் வர்ற வரைக்கும் எங்களுக்கு இதான் சார் வைப்பே. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எப்படி சொல்கிறது, அரசியல் அது இதெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. தலைமை முகத்தை பார்த்தா மட்டும் போதும். அவர் வயசுல இருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே கேரக்டர் ரோல்ஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் இவர் டாமினேட் பண்ணுறாரு இல்லையா? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், பட்டி தொட்டி எல்லாமே கலக்குது. ஸோ அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்டார் மேலே அவ்வளோ கிரேஸ் இன்னமும்? சார் அதான் சொல்கிறார்ல சார், அவர் பேசுகிறப்பே சொல்லுவார், என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்களேங்குவார். இதுக்கு முழுக்க தமிழக மக்கள் தான் சார் காரணம். தமிழக மக்கள் யாரையும் சாமானியமாக நேசிக்க மாட்டாங்க. நேசிச்சுட்டா அவங்கள கண்டிப்பாக விட மாட்டாங்க சார். தலைவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், யாருக்குமே கிடைக்காது. இந்தியாவில் உலக திரையுலகத்திலே 50 வருஷமாக ஒருத்தர் கதாநாயகனா 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ணுற ஒரே தலைமை நம்ம தலைமை சூப்பர் ஸ்டார் தான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே இது பெருமையான விஷயம் சார். 1000 கோடி அடிக்குமா கூலி? சார் 100% அடிக்கும் சார். அதில் மாற்று சார், தலைவனோட சாதனையை தலைவன் தான் முறியடிக்க முடியும், வேற யாரும் முறியடிக்க முடியாது. ரஜினியோட ஹேட்ரிக் இன்னொருத்த முறியடிச்சுட்டான்னு சொன்ன சரித்திரம் கிடையாது. 50 வருஷம் சரித்திரம் கிடையாது. இனிமேலும் அதுக்கு சரித்திரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார். தலைவர் ஆரம்பிச்ச ட்ராக்கை அவர் தான் அடிப்பார். அவர் களத்தில் அவர் தான் சிக்ஸர் போடுவார். வேற யாரும் பண்ண முடியாது. நீங்க எதனா ரஜினி ரசிக்கிறா நீங்க? சார் எனக்கு இப்போ 45 வயசு ஆனா, நான் இப்போ எப்படி சொல்கிறது, 15 வயசுலன்னு சொல்லலாம் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் தான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா படமே ஓப்பனிங் ஷோ தான் போவோம். இந்த மாதிரி முக்கியமாக தலைவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் நான் மதுரையிலேருந்து வந்துடுவோம். ஒன்றும் இல்லை, அதான் எப்படி சொல்கிறது, ஒரு வைப்பு தான் சார். அவரோட வைப்பு தான் சார். அதெல்லாம் தாண்டி சார், அதுக்கும் மேலே சார் அவரெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சார்.